பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நான் உங்களுக்கு பலனளிக்கிறேன்ப்பா, நீங்க என்ன விசுவாசிங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. விசுவாசிக்கிறது அப்படின்னா என் வாழ்க்கையில் ஒரு சில காரியம் ஏசப்பா எனக்கு செய்ய போறாரு எனக்கு தெரிஞ்சிச்சுப்பா, அதனால நான் நம்புறேன்னா கிடையாதுங்க. ஏசப்பா நமக்கு செய்யறாரோ செய்யலையோ, ஆனா கண்டிப்பா நான் ஏசப்பா தேடுறது மூலியமா அதை நான் பெற்றுக்கொள்ளுன்ட்டு உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசப்பா நிச்சயமா நமக்கு செய்வாருங்க. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை நம்ம நிச்சயமா பெற்றுக்கொள்வோம். ஆனா பெற்றுக்கொள்றதுக்காகவே நம்ம ஏசப்பா தேடக்கூடாதுங்க. ஏசப்பா முழு மனதோட அவர்கிட்ட நம்ம ஒரு ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து அவருக்கு உண்மையா வாழ்ற ஒரு பிள்ளையா இந்த உலகத்துல நம்ம இருக்கணுங்க. இந்த உலகத்துல இருக்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கணும், அதுக்காக நான் ஏசப்பா தேடணும் அப்படி இருக்கவே கூடாது. நான் ஏசப்பா தேடுறேன், நான் எதிர்பார்க்குற காரியத்தை நிச்சயமா ஏசப்பா எனக்கு செய்வாருன்ட்டு உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு செய்வாருங்க. நீங்க என்ன காரியத்தை எதிர்பார்க்குறீங்களோ அதை இந்த ஆண்டுல இந்த மாதத்துல நீங்க பெற்றுக்கொள்ளுங்கன்ட்டு நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்கன்னா ஒரு ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.